இந்து மதம் பணமை பெருமை மிக்க மதம் என்றுதான் என்று கூற முடியாத அளவுக்கு பணம் பெருமை மிக்க மதம் நம்முடைய இந்து மதம். விவேகானந்தர் சிக்காகோவில் பேசும்போது சொன்னார், சர்வசமய மாநாட்டில் பேசும்போது சொன்னார், உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுக்கும் தாய் மதமாகிய இந்து மதத்தின் பெயரால் நான் உங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உலகத்தில் பல நாடுகளிலிருந்து வேண்டப்பட்டவர்களை எல்லாம் அரவணைத்து ஏற்றுக்கொண்ட மதத்திற்கு சொந்தக்காரன் என்ற பெயரில் நான் உங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். அப்படி உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுக்கும் தாய் மதம் நம்முடைய இந்து மதம். அப்படிப்பட்ட உன்னதமான மதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருந்தா கூட நம்ம மதம் பற்றி நிறைய கேள்விகள் கேட்கப்படுகிறது. கிண்டலுக்காக கேட்கப்படும் கேள்விகள் இருக்கிறது, இல்லை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்பதற்கான கேள்விகளும் இருக்கிறது. இதுல கிண்டலுக்கு கேட்கிறவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. இப்போ ஒரு 4 ஆப்பிள் பழம் எனக்கு கிடைச்சிருச்சு, சாப்பிடுறதுக்கு நான் எங்க வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு வச்சு பூட்டி வச்சிருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என் வீட்டுக்குள்ள வந்து என் அடுக்கலைக்கு போய் என் ஃப்ரிட்ஜை திறந்து உள்ளே இருக்கிற ஆப்பிளை கையில் எடுத்து பார்த்துட்டு இது அழுகி இருக்கு, இதுல ஓட்டை இருக்கு, இது சின்னதா இருக்குன்னு சொல்ல வேண்டிய தேவை உண்டா? இல்லை. அதே நான் ஆப்பிளை நான் ரோட்ல கொண்டு வச்சுட்டு வாருங்கள் வாருங்கள், இந்த ஆப்பிள் பழம் தான் மிகச்சிறந்த ஆப்பிள் பழம், இதை நீங்கள் சாப்பிட்டால் தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன். வரவங்க என்ன பண்ணுவோம், அந்த ஆப்பிளை எடுத்து அதுல ஓட்டை இருக்கான்னு பார்க்கலாம், இது சின்னதா இருக்குன்னு சொல்லலாம், இது சுருங்கி போயிருக்குன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஹிந்து மதம் நான் சாப்பிடுறதுக்காக ஏன் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கிற பழம். நாங்க ரோட்ல வந்து நின்று வாருங்கள் ஹிந்து மதத்துக்குன்னு யாரையும் கூப்பிடல. அப்படி கூப்பிடாதனால எங்கள் மதம் குறித்து கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இல்லை. ஆனா யார் கூப்பிடுகிறீர்களோ அவர்களை கேள்வி கேட்பதற்கு மற்றவர்களுக்கு உரிமை உண்டு. இன்னைக்கு நான் கேள்வி கேட்க போகல, இந்து மதம் மீது வைக்கப்படும் சில கேள்விகளுக்கான பதில்களை மட்டுமே பார்க்கலாம். நான் சமயம் ஒரு பேசியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள். கண்ணன் பக்கத்து வீட்டுல போய் வெண்ணெய் திருடி தின்னவன், வெண்ணெய் திருடனை கடவுள்னு கூப்பிடுறீங்களே, இது நியாயமா? கள்ளன் தானே, திருடன் தானே, திருடனை கடவுள்னு கூப்பிடுறீங்களே, அது வேற முடியல வெண்ணெயை தொங்க விட்டு அடிக்க விட்டு வேற பிள்ளைகளை வச்சு அடிக்க விட்டு வேற காட்டுறீங்களே, இது நியாயமா? திருடனை பிடிச்சி ஜெயில எல்லாம் போடணும். கண்ணன் வெண்ணெய் திருடியது உண்மை. எத்தனை வயசுல? 3 வயசு குழந்தையாக இருக்கும்போ, 4 வயசு குழந்தையாக இருக்கும்போ பக்கத்து வீட்டு அம்மா அவங்க வீட்டு குழந்தைய நம்ம வீட்டுக்கு கொண்டு வராங்க. டைனிங் டேபிள் மேல குழந்தைய உட்கார வச்சிருக்காங்க. சுத்தி உட்கார்ந்து சீரியல் கதை பேசிட்டு உட்கார்ந்து இருக்கோம். அப்ப அந்த குழந்தை டேபிள் மேல இருந்த ஒரு லட்டுவை எடுத்து சாப்பிடுது. நம்ம என்ன சொல்லுவோம், மக்களை தின்னு ஒரு லட்டு எடுத்து கையில கொடுப்போம். அதான உண்மை. அப்ப கண்ணன் குழந்தை பருவத்துல வெண்ணெய் திருடியது நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் செய்யறதுதானே. அதுக்கு பேர் திருட்டா இல்ல, அதுக்கு ஒரு ஆர்வத்துல எடுக்கிறது. சரிதானே? அப்ப கண்ணன் வெண்ணெய் திருடினான்னு கேட்கிறப்ப நம்ம என்ன சொல்லணும், அதை பத்தி எங்களுக்கு தெரியும், நீ மொபைலை பார்த்துட்டு போன்னு சொல்ல நமக்கு தெரியணும். 1. 2, கண்ணன் பெண்கள் குளிக்கும் போது ஆடைகளை மாறி ஒளிச்சு வச்சிட்டு அவர்களை தவிக்க விட்டவன். யூடிசி கேஸ். அது வெண்ணெய் இருக்கணும் பரவாயில்லையா? பெண்ணுக்கு குளிக்கும் போது அவங்க ட்ரெஸ் மாறி ஒளிச்சு வச்சுட்டு அவங்களை தவிக்க விட்ட கண்ணனை யூடிசிகளை கைது பண்ணி ஜெயில போடுறேன். இன்னைக்கு எனக்கு படி யூடிசிக்கு ஜெயில போட வேண்டியது. கடவுளுக்கும் பாமா மனசாட்சி படி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க மனசாட்சி படி கடவுள். அது இங்கேயும் கண்ணன் வெண்ணெய் வெளியே போல கண்ணன் இங்கும் பெண்களின் ஆடையை மாறி ஒளிச்சு வச்சு வேடிக்கை காட்டியது உண்மை. அங்கேயும் வயசுதான். எத்தனை வயசுல? 8 வயசு 9 வயசுல. யூடிசில வராதுங்க 9 வயசு. அது போக இருக்கட்டும். எதுக்காக கண்ணன் செஞ்சா தெரியுமா? ஹிந்துக்கள் நதியை தாயாக பார்க்கிறார்கள். கங்கை யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதின் குரு. விளக்கு பூஜைக்கு ஒரு கிளாஸ் தண்ணியை வச்சுட்டு கங்கை யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதின் குரு மந்திரம் சொல்லி இந்த கங்கையிலும் யமுனையிலும் சரஸ்வதியிலும் காவிரியிலும் உள்ள அத்தனை சக்தியையும் இந்த ஒரு கிளாஸ் தண்ணியில கொண்டு வான்னு கேட்டு நம்ம பூஜை பண்றோம் இல்லையா?
குளிக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு குளிக்கணும். ஹிந்து என்ன சொல்லுகிறான், குளிக்கிற நேரத்துல உடலில் ஆடை அணியாமல் குளிக்க கூடாது. அது பூட்டப்பட்ட 4 சுவருக்குள்ளாக இருந்தாலும் சரி. ஏன்? அது அன்னை, அது கங்கை மாதா, அது யமுனை மாதா, அது சரஸ்வதி மாதா, நதிகளை தாயாக பார்ப்பவன் ஹிந்து. கோபிகை பெண்கள் அடர்ந்த காடு, யாரும் இல்லாத பகுதி, தங்கள் ஆடைகளை கட்டி வச்சுட்டு காட்டுக்குள்ள ஆத்துல நீச்சல் அடிக்கிறாங்க. அவர்கள் செய்த தவறை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அவங்க ட்ரெஸ் வாரி ஒளிச்சு வச்சு கொஞ்ச நேரம் வேடிக்கை காட்டிட்டு அதுக்கு பிறகு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு உண்மையை உணர்த்தினான் கண்ணன். கண்ணன் யூடிசி கேஸ்ல வரமாட்டான். ஒண்ணு பாருங்க, நல்லது செய்தால் நன்மை, தீமை செய்தால் தீமை. இது ஹிந்து மதம் சொல்லி இருக்கிறது. கண்ணன் ஒரு உண்மையை உணர்த்துவதற்காக இருந்தால் கூட கோபிகை பெண்களின் ஆடையை அள்ளி மறைத்து வைத்த கண்ணனுக்கு ஹிந்து மதம் பனிஷ்மென்ட் கொடுத்துச்சு. எங்க தெரியுமா? கண்ணை யமுனை நதியில பாண்டவர்கள் கூட சேர்ந்து குளிச்சிட்டு இருக்கான். பாஞ்சாலி சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வர்றான். கணவன்களை எல்லாம் கூப்பிடுற கரையில ஏறி வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. கண்ணனை மட்டும் கரையேற மாட்டேங்கிறார். ஏன்? கண்ணை இடுப்புல கட்டியிருந்த கோமணம் தண்ணியோட போயிடுச்சு. அண்ணா, மாதவா, மதுசூதனா, கோவிந்தா, கோபாலா, கரையேறி வா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. கண்ணை கரையேற மாதிரி இல்ல. பாண்டவர்கள் கரையேறி கூப்பிடுறாங்க, வாங்கலன்னா வாங்க போவோம். ஏன்னா அந்த பாத்திரத்துல சாப்பிட்டு கழுவி கவர்த்திட்டா திரும்பி சாப்பாடு வராது அக்ஷய பாத்திரத்துல. அதனால கரையேறி வா, சாப்பிட டைம் ஆச்சு. கண்ணம் வரல. பாஞ்சாலிக்கு புரிஞ்சு போச்சு. சேலை முந்தானையை கிழிச்சு தண்ணியில போட்டா. கண்ணன் அதை கட்டிட்டு கரையேறி வந்தாரு. பாருங்க, அன்னைக்கு பெண்களை தவிக்க விட்டதுனால கண்ணன் இன்னைக்கு தண்ணியில தவிச்சான். அதே நேரத்தில் பாஞ்சாலி தன்னுடைய சேலை முந்தானையை கிழிச்சு கண்ணனுக்கு கொடுத்தா. கண்ணன் பதிலுக்கு என்ன கொடுத்தான்? அஸ்தினாபுரத்துல பாஞ்சாலியின் துகளை முடிகிற நேரத்துல இழுக்க இழுக்க நல்லி சிற்கு திங்கராயன் ஜவுளி வந்து குமிஞ்சிட்டாங்க. இழுக்க 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 கைவலிக்க கைவலிக்க இழுக்க இழுக்க மலை போல துணி குமிஞ்சிருச்சு. நல்லதை செய்தால் நல்லது நடக்கும், தீமையை செய்தால் தீமை நடக்கும். உணர்த்திய தர்மம் ஹிந்து தர்மம், உணர்த்திய தர்மம் சனாதன தர்மம், உணர்த்திய கடவுள் பெருமான் கண்ணன். இனி கண்ணன் 16,008 பெண்ணை கல்யாணம் பண்ணான். எத்தனை பேரு? 16,008 பெண்களை கல்யாணம் பண்ணான். இதெல்லாம் கடவுளுக்கு உள்ளாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், பண்ணது ஒரு கல்யாணம். அரிசி கணக்கு மண்ணெண்ண கணக்கு பார்க்கறதுக்கே நேரம் பார்க்க மாட்டேங்குது. 2 கல்யாணம் பண்ணவங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்க, என்ன சண்டை நடக்கும் அந்த வீட்டுல. நீ அவங்க வீட்டுல மட்டும் தான் வீட்டுக்கு போவ, என்ன வீட்டுக்கே வர மாட்டேங்கிறேன்னு. நமக்கு ஒரு தலைவர் இருந்தாரு, 2 கல்யாணம் பண்ணவர். காலையில் டிஃபனுக்கு ஒரு வீட்டுக்கு போகணும், மதிய சாப்பாடு அடுத்த வீட்டுக்கு போகணும். இல்லைன்னா பிரச்சனையாகும். அப்ப 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணா இவ்வளவு பிரச்சனை. 16,008 பேரை கல்யாணம் பண்ணி கிருஷ்ணன் குடும்பம் நடத்திக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, என்ன நடந்துச்சு தெரியுமா? 16,008 கோபிகை பெண்களை நரகாசுரன் பிடித்து சிறையில் அடைச்சு வச்சிருந்தான். யாரு? நரகாசுரன். பெண்களை பிடிச்சு சிறையில் அடைச்சு வச்சிருக்கான். கண்ணன் நரகாசுரனை வதம் செய்தான். இந்த பெண்களை எல்லாம் விடுதலை செய்தான். இந்த பெண்கள் எல்லாம் நேரம் வீட்டுக்கு போறாங்க. அம்மா, மாதவன், மதுசூதனன், கண்ணன் எங்களை காப்பாத்திட்டாங்க. வீட்டுக்கு போறப்போ வீட்டுக்கு கதவுகள் அடைக்கப்பட்டது. நீ இத்தனை நாள் அரக்க நரகாசுரனோட ஜெயில இருந்தவங்களை எப்படி நாங்க எங்க வீட்டுக்குள்ள ஏற்ற முடியும்? கதவுகள் அடைக்கப்பட்டன. இந்த பெண்கள் திருப்பி வந்தாங்க. கண்ணா, எங்களை வீட்டுக்குள்ள ஏற்ற மாட்டேங்கிறாங்க, நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டப்ப கண்ணன் சொன்னா, இன்றிலிருந்து உங்களுக்கு ராஜமந்திரி ஸ்டேட்டஸ் வழங்கப்படுகிறது. என்னுடைய மனைவி உப்பளிக்கு இந்த நாட்டில் என்ன மரியாதை கொடுக்கப்படுமோ அந்த மரியாதை இந்த 16,008 பெண்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று கண்ணன் உத்தரவிட்டு அவர்களின் ஸ்டேட்டஸை உயர்த்தினாரே தவிர கண்ணன் 16,008 பெண்களை கட்டி குடும்பம் நடத்தல. நடத்தியிருந்தானா கண்ணா பகவத்கீதையை உபதேசிச்சிருக்கவே மாட்டான். வாய்ப்பே இல்லை. புரிஞ்சிருச்சா? அதே மாதிரி கண்ணன் மேலதான் நிறைய குற்றச்சாட்டு. எப்பவுமே கண்ணன் ஜாதி பிரச்சனை உண்டாக்குறது யாரு? கிருஷ்ணன். ஐயோ, தமிழகத்தில் அரசியல் தலைவர்கள் மேடையில் ஏறி பேசுவாங்க, சாதுர் வர்ணம் மயா சிருஷ்டம் என்று கண்ணன் சொல்லி இருக்கான். சாதுர் வர்ணம் 4 வர்ணங்களை, பிராமணன், க்ஷத்ரியன், வைசியன், சூத்ரன் 4 வர்ணங்களை 4ஆம் படைத்தேன் என்று கிருஷ்ணன் சொல்லி இருக்கான். ஜாதியை உருவாக்குறது யாரு? கிருஷ்ண பரமாத்மா. ஜாதி பிரச்சனை உருவாக்குறது யாரு? ஸ்ரீ கிருஷ்ணன். இன்னைக்கு
சொல்லியிருக்காரு. அந்த அந்த ஒரு வரி மட்டும் சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்த வரியை கேட்கணும். என்ன சொல்லியிருக்காரு? குண கர்ம விபாகஷக, பிறப்பின் அடிப்படையில் அல்ல, அவன் கேரக்டர், அவன் குணத்தின் அடிப்படையிலும் அவன் செய்யும் தொழிலின் அடிப்படையிலும் 4 வர்ணங்கள். பிறப்பின் அடிப்படையில் 4 வர்ணங்கள் கிடையாது. அவன் செய்யும் தொழிலின் அடிப்படையிலும் அவனுடைய கர்மத்தின் குணத்தின் கேரக்டரின் அடிப்படையிலும் 4 வர்ணங்களை உருவாக்குகிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லி இருக்காரு. தவிர கிருஷ்ண பரமாத்மா ஜாதி பிரச்சனையே உண்டாக்கல. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிந்து மதத்துல ஜாதி பிரச்சனை எங்க இருக்கிறது? ஏற்றத்தாழ்வு எங்கே இருக்கிறது? ஹிந்துக்களின் புனித நூல் பகவத்கீதை. பகவத்கீதையை சொன்னது யாரு? பகவத்கீதை சொன்னது யாரு? அது யாரோ ஒரு ஆளு பக்கத்து வீட்டுக்காரங்க நினைக்கிறேன். யார் சொன்னா பகவத்கீதை? சொல்லுங்க பச்சத்தமா. பகவத்கீதை சொன்ன உபதேசிச்சு யாரு? கண்ணன். சொல்லுங்க. ஸ்ரீகிருஷ்ணன் உபதேசிச்சார். அவர் கம்யூனிட்டி படி பார்த்தா இப்ப ஓபிசி யாதவ் தானே, இடையர், ஆடு மாடு மேய்ச்சி யாதவ். கண்ணன் சொன்னது இது. அதை கேட்டது யாரு? அர்ஜுனன், க்ஷத்ரியன். கேட்டது யாரு? அர்ஜுனன், க்ஷத்ரியன். எழுதுறது யாரு? வியாசன், முக்குவன், எஸ்சி. ஆக இடையன் சொல்லி, ஆடு மேய்க்கிறவன் சொல்லி, மரம் சண்டை போடுற அர்ஜுனை கேட்டு வியாசன் எழுதுறது. இதுல எங்க இருந்து வந்துச்சு ஜாதி? எங்க வந்துச்சு உயர்ந்த ஜாதி, கீழ்ந்த ஜாதி? நமக்கு ஹிந்துக்களின் புனித நூல் வேதங்கள். வேதங்களை வகுத்தவன் யாரு? கிருஷ்ண துவைபாயனர் என்ற வியாச பகவான். மீனவ பெண்ணின் மகன் வந்தான், வேதங்களையே வகுத்தளித்தான். வேதங்களை வகித்த வியாசன் யாரு? மீனவ பெண்ணின் மகனாகிய வியாசன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் தான் ஹிந்துக்களின் புனித நூலான வேதங்களை வகுத்தவன், 18 புராணங்களை எழுதியவன், மகாபாரதத்தை எழுதியவன். இதெல்லாம் செய்த வியாசன் மீனவ பெண்ணின் மகன். வழிப்பறி செய்த ஓர் வேடன், வானவர் நிலைக்கு உயர்ந்தவன். யாரு? வால்மீகி. வழிப்பறி செய்து கொண்டிருந்த வேடன். ராமாயணம் என்ற ஒப்பற்ற காவியத்தை எழுதியது அந்த வேடன், வால்மீகி எழுதியது. படகோட்டியை தழுவிய ஒருவன், சோதர மாசம் உணர்த்தியவன். யாரு? ராமன். படகோட்டி குதிரை கட்டி பிடிச்சு, குஹா உன்னுடன் நாங்கள் 5 ஆனோம். நாங்க 4 பேரு ஒன்னை சேர்த்துனாங்க. என் குடும்பத்துல 5 பேருக்கு படகோட்டியை கட்டி பிடிச்ச ராமன். எங்கே இருந்து வந்து இந்து மதத்துல ஜாதி ஏற்றத்தாழ்வு? இல்லவே இல்லை. பிறப்பால் ஜாதி இல்லை. ஆக இந்த குற்றச்சாட்டுகள். அதே மாதிரி அம்மா பெரிய பிள்ளையாரு தக்கரியோடு எலி மேல உட்கார்ந்து இருக்காரு. எலி நசுக்கி போகாதா? நியாயம் யோசிச்சு பாருங்க. எலி மேல பிள்ளையார் உட்கார்ந்து இருக்காரு. அம்மா பெரிய பிள்ளையாரு யாரு? தக்கரியோடு பெருச்சாளி. குடலாம் பிடிங்கி வெளியே போயிடாது. வீட்டுல ஒரு எலி பிடிச்சி மேல உட்கார்ந்து பாருங்க என்ன ஆகுது. பிடிக்கிறது. எப்படி எலி மேல பிள்ளையார் உட்கார்ந்து இருக்காரு? அனோரணியான் மகதோ மகியான். ஹிந்து மதம் என்ன சொல்லுகிறது? கடவுள் எங்கே இருக்கான்? அணுவை போன்ற மிகச் சிறிய உருவத்திலும் இறைவன் இருக்கிறான். பெரியதும் வைத்து மிகவும் பெரியதிலும் இறைவன் இருக்கிறான். இறைவன் இல்லாத இடமே இல்லை. அவன் சர்வ வியாபி. சர்வ வியாதி இல்ல, சர்வ வியாபி. அவன் எங்கும் வியாபித்திருக்கிறான். அவன் எனக்குள் இருக்கிறான். அவன் உங்களுக்குள் இருக்கிறான். அவன் நாமாக இருக்கிறான். எறும்பிலும் இருக்கிறான், இரும்பிலும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், யானையிலும் இருக்கிறான், எலியிலும் இருக்கிறான். அதை உணர்த்துவதற்கு தான் எலி மேல பிள்ளையார் உட்கார்ந்து இருக்காரு. அந்த எலியிலும் இறைவன் இருக்கிறான். மிகப்பெரிய பிள்ளையார் என்கிற உருவத்திலும் இறைவன் இருக்கிறான். நம்ம ஹிந்து மதம் சர்வ சக்தி வாய்ந்த இறைவன். நமக்கு இறைவன் தன்னை காற்று போல மாற்றி எது மேலேயும் உட்கார்ந்து இருக்கிறான். இருக்க முடியவில்லை. இறைவன் வல்லமை படைத்தவன். அவன் தாமரப்பூ மேலேயும் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் எலி மேலேயும் உட்கார்ந்து இருக்கிறான். வேண்டாம் எறும்பு மேலேயும் உட்கார்ந்து இருக்கிறான். ஏன்னா இறைவன் சர்வ சக்தி படைத்தவன். அவன் தன்னை காற்று போலாக்கலாம், தன்னை இணை கூட்டலாம். இறைவன் சர்வ சக்தி படைத்தவன். இந்த பிள்ளையார சொன்னதுனாலதான் விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார வச்சு கும்பிடுறீங்க, பிள்ளையார வச்சு பூஜை பண்றீங்க. பூஜை பண்ணி அதுக்கு பிரசாதம் எல்லாம் டெய்லி கொடுக்குறீங்க. 5 நாள் கழிச்சு தூக்கிட்டு போய் குளத்துக்குள்ள போட்டு உடைக்கிறீங்க. என்னையா இது? அழகா பிள்ளையார செஞ்சு வைக்கிறீங்க. அந்த அழகான பிள்ளையார் சிலையை வச்சு பூஜை பண்றீங்க. 10 நாள் அதுக்கு சுண்டல் கொடுக்குறீங்க, வாழைப்பழம் கொடுக்குறீங்க, பிரசாதம் கொடுக்குறீங்க, தீபாராதனை காட்டுறீங்க. 11ஆவது நாள் தூக்கி தலையில வச்சு கொண்டு
போய் ஆத்திரைய கடலையை போட்டு முடக்கிறீங்களே, என்னையா ஹிந்து மதம், என்னையா அறிவு இருக்கு உங்களுக்கு கேட்பாங்க. கேட்டிருக்காங்க, யாராவது கேட்டிருக்காங்க? இந்த ஹிந்து மதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு சிலையை ஆகம விதிப்படி பிரதிஷ்டை செய்யாமல் சும்மா வச்சு பூஜை பண்ணோம்னா, அந்த பூஜை முடிச்சோடனே அந்த சிலைய களிமண்ணால் செய்திருந்தால் தண்ணியில கரைக்கணும், இரும்புல செஞ்சா, தங்கத்துல செஞ்சா, பித்தளையில செஞ்சா உருக்கிடணும், பலகையில செஞ்சா எரிச்சிடணும். அந்த சிலையை பஞ்சபூதங்களில் சேர்க்க வேண்டும். ஆகம விதிப்படி பிரதிஷ்டை செய்யாமல் 2-3 நாளுக்காக வச்சு பூஜை பண்ற சிலைய அந்த பூஜை முடிச்ச உடனே அதை கரைச்சிடணும்னு ஹிந்து மதம் சொல்லுகிறது. அதற்காகத்தான் விநாயகரை வைத்து பூஜை செய்து, விநாயகனே எங்கள் வினையெல்லாம் நீ எடுத்துக்கொள்ளு, நம்முடைய வினைகள் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு அதை அவர் தூக்கிட்டு தண்ணீரை போட்டு கரைக்கிறது. பஞ்சபூதங்களில் உண்டாக தண்ணீரில் விநாயகரை சேர்த்துக்கிறோம். புரிஞ்சிருச்சா? யாராவது கேட்டா சொல்லணுமா இல்லையா? நம்ம முடிக்க கூடாது. யாராவது கேட்டா பதில் சொல்லணும். நம்ம கடவுளுக்கு இருக்கியா கல்யாணம்? கடவுள் இந்த குடும்பம் நடத்த போறாரா? அந்த பார்த்தா சிவம் பார்த்தா தலையில ஒண்ணு, இடுப்புல சைடுல ஒண்ணு, இங்கிட்டு பார்த்தா கிருஷ்ணன் பார்த்தா ராதைங்கிறாரு, ருக்மிணிங்கிறாரு, அங்கிட்டு முருகனை பார்த்தா வள்ளிங்கிறாரு, தெய்வானைங்கிறாரு, அங்கு நாராயணனை பார்த்தா பூமாதேவிங்கிறாரு, ஸ்ரீதேவிங்கிறாரு. சாமிக்கு இருக்கு குடும்பம். ஹிந்து கடவுளை பார்த்து மனிதன் வாழ வேண்டும் என்று வைத்திருக்கிறார். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரம்மனுக்கு தொழில் என்ன? படைக்கிறது, ப்ரொடக்ஷன். படைக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு பொருளை உருவாக்கணும்னா என்ன வேணும்? அறிவு வேணும். பிரம்மனுக்கு மனைவி யாரு? கல்வியின் கடவுள், அறிவின் கடவுளாகிய சரஸ்வதி. பாருங்க, கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எவ்வளவு கரெக்டா. விஷ்ணுவுக்கு தொழில் காத்தல், காப்பாற்றுறதுக்கு பணம் வேணும். காக்கும் கடவுளாக விஷ்ணுவுக்கு செல்வத்தின் கடவுளாக லட்சுமி மனைவி. அழிக்கிறதுக்கு பலம் வேணும். அழிக்கும் கடவுளாக சிவனுக்கு சக்தி மனைவி. எவ்வளவு கரெக்டா பிக்கப் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம ஆட்கள். அதே மாதிரி சிவ குடும்பத்தை எடுக்கிறேன். சிவனுக்கு எதுக்கு குடும்பம்னு கேட்கிறோமே, சிவ குடும்பத்தை எடுத்து பாருங்க. சிவ குடும்பத்துல சிவன் இருப்பார். சிவனுக்கு அதில் பாம்பு இருக்கும். சிவனோட வாகனம் நந்தி இருக்கும். அந்த பக்கம் தேவி இருப்பாங்க. தேவியோட வாகனம் சிங்கம் இருக்கும். இந்த பக்கம் விநாயகர் இருப்பாரு. விநாயகரோட வாகனம் மூஷிகம் இருக்கும். இந்த பக்கம் மகாவிஷ்ணு தன்னுடைய தங்கச்சியை பார்க்க வந்தாருன்னா அவருடைய கர்வனும் இருக்கும். யோசிச்சு பாருங்க, சிங்கம் நிக்குது, பக்கத்துல காளமாடு நிக்குது. மூஷிகம் இருக்கு, பக்கத்துல சிவனோட பாம்பும் இருக்கு. கருடன் இருக்கு, கருடன் பக்கத்துல பாம்பும் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஒரு இடத்துல இருக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு இடத்துல இருக்குமா? ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்தில் எல்லா கேரக்டர் உள்ளவர்களும் இருப்பார்கள். பல குணத்தை கொண்டவர்கள் இருப்பார்கள். இந்த பல குணத்தை கொண்டவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் காட்டுறதுக்காகத்தான் சிவ குடும்பம் நமக்கு உணர்த்துகிறது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முருகனுக்கு 6 தலை. ஒரு மூக்குல ஜலதோஷம் வந்தாலே தாங்க முடிய மாட்டேங்குது. 6 மூக்குக்கு ஜலதோஷம் வந்துச்சுன்னா இவர் எங்கிட்டு தான் பிடிப்பாரு? அங்கிட்டு திரும்பி படுக்க முடியுமா? கட்டில படுத்துட்டு இந்த பக்கம் திரும்ப முடியுமா? 6 தலை இருக்கு அவருக்கு. எப்படி கேட்கிறாங்க? முருகனுக்கு 6 தலைன்னா 6 தலை இருக்குன்னு அர்த்தம் இல்ல. நமக்கு ஷடங்கங்கள் 6 அங்கங்கள் இருக்கு. சிக்ஷை, நிருத்தம், வியாகரணம், சந்தசாஸ்திரம், கல்பசாஸ்திரம், ஜோதிஷம். இது 6 அங்கங்கள். இந்த 6 அங்கங்களை ஷடங்கங்கள் என்று சொல்வார்கள். அந்த ஷடங்கங்கள் சடங்குகளாக மாறியது பேசி பேசி. இந்த முருகபெருமான் 6 அங்கங்களையும் கரைத்து குடித்தவர். இந்த சிக்ஷை, நிருத்தம், வியாகரணம், சந்தசாஸ்திரம், கல்பசாஸ்திரம் இதில் கரை கண்டவர் முருகன் என்பதை உணர்த்துவதற்காக அவருக்கு 6 தலை. ராவணனுக்கு 10 தலை இருக்கல்ல, அவன் 10 தலை கெப்பாசிட்டி உள்ளவன். அதனால அவனுக்கு 10 தலை நம்ம சொல்லி வச்சாங்க. 10 தலை கிடையாது ராவணனுக்கு. முருகனுக்கு 6 தலை கிடையாது. 6 தலையோட கெப்பாசிட்டி உள்ளவன் முருகன் அப்படிங்கறத உணர்த்துவதற்காக. இப்போ எதுக்கியா இத்தனை சாமி? எதுக்கு இத்தனை கடவுள்? முருகன் கூப்பிட்டா கிருஷ்ணனுக்கு கோபம் வராதா? கிருஷ்ணனுக்கு கூப்பிட்டா சிவனுக்கு கோபம் வராதா? சிவனுக்கு கூப்பிட்டா ஐயப்பனுக்கு கோபம் வராதா? ஐயப்பனை கூப்பிட்டா பார்வதிக்கு கோபம் வராதா? எதுக்கு ஏன் இத்தனை கடவுளை வச்சு கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எதுக்கு ஏன் இத்தனை கடவுள்? ஒரு கடவுள் போதாதா? ஒரு கடவுளை கூப்பிட்டா போதாதா? இத்தனை கடவுளை வச்சு கும்பிடணுமான்னு கேட்கிறாங்க. அன்பர்களே, ஹிந்து மதம் போல் ஒன்றுதான் கடவுள் என்று சொன்ன மதம் வேறு இல்லை. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி
பீதாம்பரை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேரியன் கருநிறம் கொண்டு பார்க்கடல் விடப்போம் முகமது நபிக்கு மறைப்பொருள் உரைத்தோம் இயேசுவின் தந்தை இளப்பர மதத்தினம் முறைத்திடும் பரம்பொருள் ஒன்றே சொன்னார் பாரதியார். என்ன? சிவனாக இருக்கட்டும், கருநிறம் கொண்டு பார்க்கடல் கிடக்கின்ற நாராயணனாக இருக்கட்டும், இல்லை இயேசுவாக இருக்கட்டும், அல்லாஹ்வாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்றே என்று சொன்னான் பாரதி. இதை சொல்ல ஹிந்துவால மட்டும்தான் முடியும், வேறு யாராலும் முடியாது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணன் சொல்லுகிறாரு, நீங்கள் என்னைத்தான் கும்பிட வேண்டும் என்று சொல்லவில்லை, நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கும்பிடுங்கள், உங்களுக்கு விருப்பப்பட்ட வடிவத்தில் கும்பிடுங்கள், அது என்னையே வந்து சேரும். என்ன சொல்றாரு? ஆகாசாம் மதிதாம் தோயம் எதி கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி. ஆகாசத்திலிருந்து பெய்யும் மழை துளியானது வாய்க்கால்களாக ஓடி கடலிலே வந்து கிடைப்பதைப் போல நீங்கள் எந்த கடவுளை வேண்டுமானாலும் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் கும்பிடுங்கள், அது என்னையே வந்து சேரும். அப்படி சொன்னார் கண்ணன். என்னைத்தான் கும்பிட வேண்டும், என்னை தவிர வேறொரு கடவுள் உனக்கு இருக்கக்கூடாது என்று கண்ணன் சொல்லவில்லை. நீங்கள் எந்த கடவுளை வேண்டுமானாலும் கும்பிடுங்கள், அது என்னையே வந்து சேரும் என்று சொன்ன கடவுள் கிருஷ்ண பரமாத்மா. ஹிந்துக்கு கடவுள்கள் நிறைய அல்ல, ஹிந்துக்கு கடவுள் ஒன்றுதான். ஆனால் அவரவர்களுக்கு விருப்பப்பட்ட வடிவத்தில் கும்பிடும் உரிமையை ஹிந்து மதம் கொடுத்திருக்கிறது. வீட்டுல உளுந்து மாவும் அரிசி மாவும் சேர்த்து ஆட்டி வச்சிருப்பாங்க. காலையில டிஃபனுக்கு அதை கொஞ்சம் கெட்டியா கோரி இட்லி தட்டுல வீட்டுல என்ன ஆகும்? இட்லியா மாறும். கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதை கொஞ்சம் கூட கரைச்சிட்டு தோசைக்கல்ல கெட்டியா ஊத்தினா அதுக்கு பேர் ஊத்தப்பம். அதை தோசைக்கல்ல வீட்டிட்டு நைஸா மேல இருந்து சுரண்டி எடுத்தா அதுக்கு பேர் என்ன? ரோஸ்ட். இல்ல அதுக்கு மேல கொஞ்சம் நெய்யை ஊத்திட்டோம்னா நெய் ரோஸ்ட். கொஞ்சம் இட்லி பொடியை தூவி எடுத்தா பொடி தோசை. கொஞ்சம் வெங்காயத்தை அதுக்கு மேல போட்டு ஆனியன் தோசை. கொஞ்சம் சிக்கனா வச்சா கறி தோசை. ஒரு முட்டையை உடைச்சு ஊத்துனா முட்டை தோசை. வந்தா வீட்டு சமையல் பண்றான் போல இருக்கு அப்படின்னு தோணுது. அடுக்கலைக்குள்ளே போக மாட்டேன். சரி, ஆக ஒரு மாவு தான். அந்த மாவை அதை இட்லி செய்யலாம், தோசை செய்யலாம், ஊத்தப்பம் செய்யலாம், ஆனியன் ஊத்தப்பம் செய்யலாம், வேண்டாம் புளிப்பணியாரம் செய்யலாம். ஒரே மாவு இல்லையா? இல்லை இல்லை, இந்த மாவில் நீங்கள் இட்லி மட்டும் தான் செய்யணும், இட்லி தவிர வேற எதுவும் செய்தால் நீ பாவின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? போய் அவன் வேலையை பார்த்து நான் மாவு எங்க வீட்டு மாவு, அதை நான் இட்லி செய்வேன், தோசை செய்வேன், ஊத்தப்பம் செய்வேன், என்ன வேணாலும் செய்ய நான் சாப்பிடுவேன். இருக்கா இல்லையா? எதுவாக செஞ்சாலும் அது மாவு தான். ஆனா அந்த மாவு இட்லி ஆக்குறவங்க நம்ம யாராவது மாவுன்னு சொல்லுவோமா? இட்லின்னு சொல்லுவோம், தோசைன்னு சொல்லுவோம், ஊத்தப்பம்னு சொல்லுவோம். இறைவன் ஒருவனே. எனக்கு விருப்பப்பட்ட கண்ணனாக, ராமனாக, முருகனாக, சிவனாக, தேவியாக, விநாயகராக, காடனாக, மாடனாக, சுடலை மாடனாக, இசைக்கு அம்மனாக எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் கும்பிடும் உரிமையை இந்து மதம் கொடுத்திருக்கிறது. ஒரு தங்க கட்டி கிடைக்கும். இந்த தங்க கட்டில் என்ன செய்யலாம்? மாலை செய்யலாம், கம்மல் செய்யலாம், ஜிமிக்கி செய்யலாம், மூக்குத்தி செய்யலாம், ஒட்டியானம் செய்யலாம், கொலுசு செய்யலாம், மோதிரம் செய்யலாம், வளையல் செய்யலாம், அதுலயே எத்தனையோ மாடல் செய்யலாம். என்ன வச்சிருந்தா அது என்னது? தங்கம். நம்மகிட்ட யாராவது வந்து இந்த கம்மலை காட்டி இது என்னன்னு கேட்டா கம்மல் தான் சொல்லுவோம். அதுக்கு அடுத்து தங்கமா முக்கு பண்டமான்னு கேட்டா தான் அது தங்கம்னு சொல்லுவோம் இல்லையா? அது கம்மல் இல்லையா? அதே மாதிரி தங்கம் தங்கம் தான். அது பல பேரில் அழைக்கப்படுவதை போல தண்ணி நம்ம ஊர்ல கேரளால வெள்ளம், ஆந்திரால நீரு, தெலுங்குல நீரு, ஹிந்தியில பானி, சமஸ்கிருத ஜலம், கோயிலுக்கு போனா தீர்த்தம் பண்ணுவாரே. ஆனா இடத்துக்கு இடம் பேர் மாறுவதை போல இறைவன் ஒருவனே. இறைவனை அவரவர்கள் தங்களுக்கு விருப்பப்பட்ட வடிவத்தில் கும்பிடலாம் என்ற உரிமையை கொடுத்திருக்கிறது இந்து மதம். புரிஞ்சுச்சா? ஒரு ரெண்டு விஷயங்கள் கூட சொல்லி புரிஞ்சுறேன். கோயிலுக்கு போறீங்களே, கல்லு மேல மிதிச்சு நின்று கல்லுக்கு கற்பூரம் காட்டுறீங்க. அறிவிக்காய் உங்களுக்கு கீழே மிதிக்கிறது கல்லு, போட்டி மேல ஏறி போறது எல்லாம் மிதிச்சு ஏறி போறாரு. அந்த படி என்னது? கல்லு. கல்லு மேல மிதிச்சு மேல ஏறி போறீங்க. உள்ள கல்லுல கிருஷ்ணனை செஞ்சு வச்சிருக்கீங்க. ஒரு கல்லுல மிதிச்சு நிக்கிறீங்க, ஒரு கல்லுக்கு கற்பூரம் காட்டுறீங்க. என்னையா நீங்க? விவரம் வேண்டாமா? யோசிச்சு பண்ண ஒண்ணு தானே. நம்ம மிதிச்சு நிக்கிறது கல்லு தானே, உள்ள இருக்க சாமியை கல்லுல செஞ்சது தானே. நியாயம் இது. அப்படி கேட்டா இங்க பாருங்க, இது 100 ரூபாய் நோட்டு. இந்த 100 ரூபாய் நோட்டை கொண்டு போய் பக்கத்துல ஒரு கடையில கொடுத்து 10 சாக்லேட் கேட்டா அவர் சாக்லேட் தருவார். இதே 100 ரூபாய் சைஸுக்கு வெள்ளை பேப்பரை கட் பண்ணி அதே கடையில கொண்டு கொடுத்து சாக்லேட் தாங்க என்ன சிகரெட்ல அடிடுவார். இதுவும் பேப்பர் தானே, இதுவும் பேப்பர்
இதுல 100 எழுதி இருக்கு. சரி நானும் பேரா வச்சு இதுல 100 எழுதிடலாம், சாக்லேட் தருவியா? தரமாட்டான். ஏன்? இதுல மகாத்மா காந்தியோட தலை இருக்குல்ல. சரி நானும் மகாத்மா காந்தியோட தலையை வச்சு தந்தா தருவியா? தரமாட்டான். இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 18 மொழியில 100 ரூபாய் எழுதி இருக்கு. சரி நானும் 18 மொழியில 100 ரூபாய் எழுதி தரேன், நீ சாக்லேட் தருவியா? தரமாட்டான். இதுல ஒரு கோடு இருக்கும், அதுல RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நானும் அந்த கோடை வச்சு தரையா, நீ சாக்லேட் தருவியா? தரமாட்டான். கீழே ரிசர்வ் பேங்க் கவர்னரோட கையெழுத்து இருக்கு. அதாவது சாதாரண வெள்ளை பேப்பராக இருந்தது, அதை 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 2000 இல்லையா, 500 ரூபாய் அச்சடித்து அந்த ரூபாய்க்கு மதிப்பு கொடுக்கிறதுக்காக கீழே ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போடுறதை மாதிரி வெறும் கல்லு. அந்த சிலை செய்யறதுக்கு முன்னால கல்லுல ஆண்கள் உண்டு, பெண்கள் உண்டு, இடைப்பட்ட அரிக்கல் உண்டு. ஆண்களில் தான் ஆண்களுடன் சிலையை செய்வார்கள், பெண்களில் தான் தேவியின் சிலையை செய்வார்கள். இடைப்பட்ட கல்லை தான் வடியிலெல்லாம் போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. சிற்பிக்கு தெரியும், தட்டி பார்த்து கண்டுபிடிப்பான், இது ஆண்கள்லாம் பெண்கள்லாம் இல்ல இடைப்பட்ட கல்லான அவன் கண்டுபிடிப்பான். அதுல கல்லை நமக்கு கண்ணனாக, விஷ்ணுவாக, சிவனாக, முருகனாக, சிவலிங்கமாக, தேவியாக, விநாயகராக, முருகனாக விருப்பப்பட்ட வடிவத்தில் இறைவனை செய்து அந்த சிலையை ஆலயத்தில் கொண்டு வைக்கிற வரைக்கும் அது கல்லு. ஆலயத்தில் வச்ச பிறகு ஆலயத்துக்கு ஒரு தந்திரி இருப்பாரு. நமக்கு தந்திரிக்கு ஃப்ரெண்ட் பேஜ்ல படம் போட்டுருக்கோம் இல்லையா, தந்திரி படம் போட்டிருக்கோம். ஆலயத்துக்கு ஒரு தந்திரி இருப்பாரு. ஓம் பூர்வஸ்வக தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ பிரசோதயாதே என்று சூரிய காயத்ரி மந்திரத்தை இடைவிடாமல் ஜெபித்து பாசிட்டிவ் எனர்ஜியை உடம்புல சேகரிச்சு வச்சிருக்கிற தந்திரி. இந்த தந்திரி பஞ்சசுத்தி உள்ள தந்திரி. பஞ்சசுத்தினா வாக்கு சுத்தி, மன சுத்தி, கர்ம சுத்தி, ஆகார சுத்தி எல்லாம் உள்ள தந்திரி. வாக்கு சுத்தி வேணும், மன சுத்தி வேணும், ஆகார சுத்தி வேணும், செயல சுத்தி வேணும். இப்படி எல்லாம் பஞ்ச சுத்தி உள்ள அந்த தந்திரி ஆலயத்துக்குள்ள போய் அமர்ந்து கொண்டு ஆவாகயாமே ஆவாகயம் சமர்ப்பயாமே பாதயோகே பாத்யம் சமர்ப்பயாமே அர்க்கியம் சமர்ப்பயாமே ஸ்நானம் சமர்ப்பயாமே கந்தம் சமர்ப்பயாமே என்று மந்திரங்களை சொல்லி சொல்லி இயற்கையின் சக்தியை ஆவாகித்து கொண்டு வந்து அந்த விக்கிரகத்துக்கு சைதன்யத்தை உருவாக்கி இருக்கார். உள்ள போய் பாருங்க, கண்ணு சிரிச்சுட்டே இருக்காரு. நீங்க பார்க்கணும், உள்ள பார்க்கும்போது கண்ணு சிரிச்சுட்டே இருக்காரு. என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவ்வளவு ஐஸ்வர்யத்தை அந்த ஆவாகித்து அந்த விக்கிரகத்துக்கு செலுத்தி வைத்திருக்கிறார்கள். அது கல்லாக இருந்தது, சிலையாக வடித்து உள்ள வச்சு மந்திரங்களை சொல்லி சக்தியை ஆவாகித்து செலுத்தி அதை கண்ணனாக மாற்றி இருக்கும். யாராவது கோயில் இருந்து ஏ கல்லே கல்லே நீ எனக்கு இதை செய்து தருவாய் கேட்கலாமா? இல்லையே. உள்ள போன என்ன கண்ணா கண்ணா இல்லையா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, கண்ணா காப்பாத்து கத்துறவே. யாராவது கண்ணா நினைக்கிறோமா? இல்லையே. கண்ணனா தானே பார்க்கிறோம், கண்ணன் தான் அங்க இருக்கான் இல்லையா. ஆக இந்துக்களின் கடவுள் சர்வ வியாபி, அவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான், எல்லா இடத்திலும் சைதன்யம் பொருந்தியவராக நிரம்பி இருக்கிறான். அப்படிப்பட்ட ஹிந்து மதம் கேள்விகள் கேட்டால் பதில் சொல்வதற்கு நம்மிடம் அத்தனை விஷயங்கள் இருக்கிறது, நம்மிடம் அத்தனை விஷயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் ஒரு 3 கோரிக்கைகளை உங்களுக்கு வச்சு விடைபெறுகிறேன். ஒண்ணு, நம்ம கோயில்ல சமயம் நடக்குது இல்லையா, தயவு செய்து தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் பிள்ளைகளை சமய வகுப்புக்கு அனுப்பாதீர்கள். போன வருஷம் சொன்னேன், ஏன் அனுப்பக்கூடாது? கெட்டு பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு சமய வகுப்புக்கு வாருங்கள் இல்லையா. நம்ம பிள்ளைகளை கொண்டு சமய வகுப்பு வாங்க. இந்த சமய வகுப்புல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையா? நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ராமாயணமும் மகாபாரதமும் 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை படிக்க வேண்டிய விஷயம் இல்ல. நம்ம தாய்மார்கள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள் அனைவரும் வர வேண்டும் நம்முடைய சமய வகுப்புக்கு. ஒன்றை நினைவுக்கு சொன்ன நினைக்கிறேன். ஒரு கோயில பேசி முடிச்சு கீழே இறங்கின ஒரு பாட்டி வந்து சொல்லிச்சு, மக்களை கிரீஸ் எனக்கு மோய் டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வந்து என்ன சவுட்டு தான். நான் கேட்டேன், அம்மா உங்க மகனுக்கு ராமாயண மகாபாரதம் சொல்லி கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன். மக்களை எனக்கு தெரிஞ்சா தானே நான் சொல்லி கொடுப்பேன். இன்னும் 4 சவுட்டு உனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் சொல்லி கொடுத்து நீங்க வச்சுக்கீங்களேன். ராமனை காட்டுக்கு போன்னு சொன்ன சிரிச்சிட்டு காட்டுக்கு போனானே ராமன். இன்னைக்கு நடக்குமா? இன்னைக்கு அப்பா கூப்பிட்டு மக்களை சித்திக்க உனக்கு சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டேன், நீ
புறம்போக்குல ஒரு குடிசை வச்சுதான் இருப்பியா அப்படின்னு கேட்டாருன்னு வச்சுக்கீங்களேன், என்ன ஆகும்? அடுத்த நாள் பார்க்கல செய்தி வரும், அப்பாவின் தலையில் அம்மிக்கல்லை போட்டுக்கொண்ட மகன் கைது. அருமா இல்லையா? அன்னைக்கு ராமனை கூப்பிட்டு சொன்னான் தசரதன். என்ன சொன்னா? மகனே, உன் தம்பி பரதனுக்கு நாடு கொடுக்கப்படுகிறது, நீ காட்டுக்கு செல்ல வேண்டும் 14 ஆண்டுகள் சொன்னப்போ சிரிச்சிட்டே போனார ராமன். அந்த கதையை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கண்டாமா? அம்மாவையும் அப்பாவையும் தாயையும் தந்தையையும் சுற்றி வந்து ஞான கல்வியை பெற்றாரே விநாயகன், தந்தையையும் தாயையும் சுற்றி வருவது உலகத்தை சுற்றுவதற்கு சமம் என்று அந்த கதையை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டாமா? சிரவணகுமாரன் தாயையும் தந்தையையும் தோளிலே சுமந்து கொண்டு காடு காடாக சுற்றினாரே, கோயில் கோயிலாக சுற்றினாரே, அந்த கதையை நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டாமா? சொல்லிக் கொடுத்து வளர்த்தா வயசு காலத்துல உங்களுக்கு சாப்பாடு கன்ஃபார்ம், சொல்லிக் கொடுக்காம வளர்த்தா சாப்பாடு கன்ஃபார்ம் இல்லையா? எந்த சாப்பாடுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதனால சமய வகுப்புல பிள்ளைகளை அழைச்சு கொண்டு வாங்க. ஒரு ஸ்கூலுக்கு முடிச்சுங்க, 2 பேர் பாக்குறாங்க, டைம் ஆச்சா, முடிக்காம போயிட்டே இருக்கீங்க, இன்னும் வண்டி ஓடிட்டே இருக்கு, முடிச்சிடறேன். ஒரு சமய வகுப்பு, ஒரு ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒரு ஆள் வந்தார். வந்து ஒரு பையன் இருக்கு, சிஓ வந்தார்னு வச்சுக்கலாம். எந்திரி. ஜனகரின் வில்லை உடைத்தது யார்? பையன் சொன்னா சத்தியமா நான் உடைக்கல. பரவாயில்லையே. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து வாத்தியாரை பார்த்து திரும்பினார். இப்படி வாத்தியார் சொன்னாரு, சார் இந்த பையன் மோசமான பையன், உடைச்சாலும் உடைச்சிருப்பாங்க. 2 பேரையும் பிடிச்சிட்டு நேரம் கச்சமுட்ட போனார். நான் கிளாஸ்ல போனேன், ஜனகரின் வில்லை உடைச்சது யாருன்னு கேட்டேன். பையன் சொல்றான் சத்தியமா நான் இல்லைன்னு. வாத்தியார் சொல்றான் இவன் உடைச்சாலும் உடைச்சிருப்பான்னு. அப்ப ஹெட் மாஸ்டர் சொன்னாரா, சார் தெரியாம உடைச்சிருப்பான், நான் வேணா புதுசா அவங்க வாங்கி வைக்கிறேன், ஒரு பிரச்சனை ஆக்காதீங்கன்னு. இப்படிதான் இந்து மதம் பற்றி அறிவு இருக்கிறது. ஆகவே தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய கோயிலின் வளர்ச்சிக்கு நம்முடைய சமய வகுப்பும் ஒரு காரணம், சமய வகுப்பின் வளர்ச்சிக்கு கோயிலும் ஒரு காரணம். ஆகவே சமய வகுப்புக்கு வாருங்கள், சமய வகுப்புக்கு வாருங்கள், சமய வகுப்புக்கு வாருங்கள். விளக்கு பூஜைக்கு வாருங்க. விளக்கு பூஜைக்கு சின்ன பிள்ளை அனுப்பிட்டு நீங்க வீட்டுல இருக்காதீங்க, விளக்கு பூஜை நடக்கும். மாங்கல்ய பிச்சை மணி பிச்சை தாரும் தாரிவாக்கியம் கேட்குது யாரு? 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை. சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாரும் அம்மா குழந்தை பாக்கியம் கேட்குது யாரு? 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை. அம்மாமாரெல்லாம் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. மக்கள் போ, பிரைஸ் இருக்கு, மக்கள் போ, மக்கள் போ, பிரைஸ் இருக்கு. குழந்தைங்க வரணும், தப்பு கிடையாது. ஐஸ்வர்ய பூஜை குழந்தைகளும் வரணும், அம்மாமார் கண்டிப்பா வரணும். நம்ம வீட்டுக்கு ஸ்ரீதேவி வரணுமா, மூதேவி வரணுமான்னு நம்ம முடிவு பண்ணணும். விளக்கு பூஜைக்கு வந்து இருக்கிற வீட்டுக்கு இங்க இருந்து ஸ்ரீதேவி கூட வருவா. டிவி பார்த்துட்டு மூக்க சித்திக்கிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா மூதேவி வீட்டுக்குள்ள வருவா. உங்களுக்கு ஸ்ரீதேவி வேணுமா, மூதேவி வேணுமா, நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. புரிஞ்சுதா? ஆகவே அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, கடைசியா நம்முடைய ஹிந்து சமயோகமானாலும் சரி, திருவிளக்கு பூஜையானாலும் சரி, எல்லா நிகழ்ச்சிகளிலும் நம்ம எல்லாம் கலந்துக்கணும். நம்ம ஆலயத்தோட உழைப்புல நம்ம எல்லாம் பங்கு சேரணும். இன்னும் வேலை பாக்கி இருக்கு. இந்த ஊர்ல பாத்தீங்களா, அதெல்லாம் இன்னும் மாற்ற வேண்டியிருக்கு இல்லையா? நிறைய வேலை பாக்கி இருக்கு. நம்மளால் இயன்றதை செய்ய வேண்டும். செல்வத்தை தந்தேன், உடலின் உழைப்பினை தந்தேன், திறமைகள் அனைத்தும் உனக்கே அர்ப்பணம் செய்தேன், என்ன தந்த போதும் மனம் அமைதியற்றதால் உந்தன் பாதத்தில் இன்று நானே அர்ப்பணம். நானும் வந்து வேலை பார்க்கணும். நாம என்னதான் செய்ய முடியுமோ நாமெல்லாம் இணைந்து, ஏற்கனவே சொன்னேன், இது கண்ணனின் காரியம். நீங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட வேண்டாம், சாமி கும்பிடாட்டாலும் பரவாயில்ல. ஆனால் கண்ணனின் ஆலயத்தில், அந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் ஒரு சின்ன உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் கண்ணன் நம்முடைய வளர்ச்சிக்காக பெரிய உதவியை செய்வான். அதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. அன்பர்களே, ஒன்று கூட கேட்டுக்கிறேன். என்னன்னா, ஹிந்துவாக பிறந்து நாம் ஹிந்துவாக மட்டுமே வாழணும், ஹிந்துவாக மட்டுமே வாழணும். நம்ம வீட்டுல ஹிந்து பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடணும். நிறைய ஹிந்துவாக பிறந்த நாம் ஹிந்துவாக மட்டுமே வாழ்ந்து ஹிந்துவாக மட்டுமே சாக வேண்டும். அன்பர்களே, துக்கங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இல்லாத மனிதர்கள் இல்லை. சுப்ர பிரசாதிமன் நம்முடைய கிருஷ்ணன். நம்முடைய கிருஷ்ணன் சன்னதியில வந்து கண்ணா, மாதவா, மசூதனாடு கதறி அழுங்கள். பாஞ்சாலி கதறி அழுத போது துணியை குவிச்சான் கண்ணன். ஒரு முதல அது கதறியது.
சொல்லணும். நான் சொல்லுவேன் கேட்டு நீங்க எல்லாம் சொல்லணும். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி. പറഞ്ഞോളൂ. നന്ദി, നമസ്കാരം. അടുത്തതായി മുഖ്യ പ്രഭാഷകൻ ശ്രീ ഗിരീഷ് ജി അവരുടെ പൊന്നാട അണിയിക്കുന്നതിനായി സേവാസമിതി അംഗം ശ്രീ മഹാലിംഗം അവരുടെ വേദിയിലേക്ക് ക്ഷണിച്ചു പോകുന്നു. ഈ സമ്മേളനം ഇവിടെ കഴിഞ്ഞിരിക്കുകയാണ്.